Hi, welcome back. Welcome to PLA Group of Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2015ஆம் ஆண்டுக்கான கேள்வியை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதோட தொடர்ச்சியான வீடியோவை தான் நீங்கள் இருக்க போகிறேன். அதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துருந்தாங்க முன்னுக்குள்ளே வந்து என்ன 10 தொடக்கம் வந்து அதாவது 1 தொடக்கம் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 1 தொடக்கம் 10 வீடியோ 10 பார்த்துருந்தோம். அடுத்த வரையும் என்ன செஞ்சீங்கன்னா 10 தொடக்கம் 20 வரைக்கும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செஞ்சோம்னு சொன்னால் 20 தொடக்கம் 27 வரைக்கும் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். 24 27 வரைக்கும். ஸோ இன்றைக்கு வந்து அதோட பேலன்ஸில் வந்து கேள்வியை முடிச்சுக்கொண்டு பார்ட் 2 வீடியோக்குள்ளே போவோம். ரைட், அப்போ ஏற்கனவே உங்களுக்கு என்ன முதல் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொன்னால் மறக்காம என்ன செய்யுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையில் மறக்காம ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் அதில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஸோ நாம் இதில் வந்து பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 28வது கொஸ்டின் நாங்கள் பார்க்க போகிறோம். 27வது கொஸ்டின் வந்து நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். 28வது கொஸ்டின். ரைட், 2 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு திண்மக்கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு A சென்டிமீட்டர் வர்க்கமா? சரிதானே? 2 சென்டிமீட்டர் ஆரை உள்ள திண்மக்கோளத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு A சென்டிமீட்டர் ஆகும். ஆரையும் உயரமும் 2 சென்டிமீட்டர் வீதம் உள்ள திண்ம உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவு B சென்டிமீட்டர் ஆகும். அப்ப A B பெருமானத்தை காண சொல்லியிருக்காங்க. ரைட், அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா A B சொல்லிக்கல ஒவ்வொன்றையும் என்னது எங்களுக்கு பரப்பளவுக்கான சமன்பாடு தந்து வச்சுக்காங்க. முதலாவது என்ன, திண்ம கோளத்தின் மேற்பரப்பளவு, திண்ம கோளத்தின் மேற்பரப்பளவுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அவர் A என்று சொல்றானுங்க. சோ 28வது கொஸ்டின் A என்று சொல்றானுங்க. A வந்து எங்களுக்கு என்ன, 4πr வர்க்கமா இருக்கு. 4πr வர்க்கம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பையெல்லாம் அவங்களுக்கு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரையை மட்டும் நாங்க பிரிவு எடுத்தோம்னு சொன்னா சரி. அப்ப என்ன இருக்க எங்களுக்கு 4 தர பையங்களுக்கு இருக்க போற ஆர் என்ன எங்களுக்கு 2 முழுவதின வர்க்கமா இருக்கு. 2 முழுவதின வர்க்கம். அதே மாதிரி பி என்றவரை பாத்தீங்கன்னு சொன்னா பி என்றவர் யாருன்னு சொன்னா திண்ம உருளையின் வலை மேற்பரப்பளவு 2πrh. அப்ப பி என்றவங்களுக்கு என்ன இருக்க போற 2πrh இருக்க போகுது. ஆரை தந்து வச்சுக்காங்க. அவர் ஆரை எங்களுக்கு தந்து வச்சாங்க என்னன்னு சொன்னா எங்களுக்கு 2 சென்டிமீட்டர், அதாவது ஆரையும் உயரம் 2 சென்டிமீட்டரா. அவ பாருங்க 2π ஆரை வந்து 2 h வந்து எங்களுக்கு என்ன 2 இருக்க போற. அப்ப A B என்ற விகிதம் தான் கேட்டு வச்சுக்கான. போட்டோம்னு சொன்னா 4π என்னது எங்களுக்கு 2 வர்க்கம். அது எங்களுக்கு என்ன 2π இவரும் என்ன எங்களுக்கு அடிகள் சமன் பெருக்கப்பட அடுக்கள் என்ன செய்யும், கூட்டுப்படைக்கு 2 வர்க்கமா இருக்க போற. அப்ப இங்கேயும் பை இங்கேயும் பை, இங்கேயும் 2 வர்க்கம் இங்கேயும் 2 சுருக்கப்பட்டா என்ன வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு A B என்ற விகிதம் வந்து 2 இருக்க போற. A B என்ற விகிதம் வந்து 2 இருக்க போற. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 29வது கேள்வி தானே. இந்த 29வது கேள்வி நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பட் எங்களுக்கு சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். சரிதானே? அப்ப 29வது கொஸ்டினை பாருங்க. 29வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. 29வது கொஸ்டின். அப்ப இப்படி எங்களுக்கு என்ன ஒரு முக்கோணி ஒன்று இருக்காரா, இந்த முக்கோணி சரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு இவர் வந்து சமாந்திரம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கானுங்க. அண்ட் இதையும் எங்களுக்கு என்ன நினைச்சிருக்காங்க, அதோட இவரையும் எங்களுக்கு என்ன நினைச்சிருக்காங்க. ரைட், அவ்வளவுதான் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்ட வீதம். இவரும் சமன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கே இருந்து ஒரு கோடு விடுறாங்களாம், இவரும் சமனம். அவ்வளவுதான். ரைட், அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அதாவது முக்கோணிகள் நடுப்புள்ளி தேட்ட மறுதலை என்ற வந்து என்ன செய்ய இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன கை கொடுக்க போறேன். இந்த கேள்விக்கு அவர்தான் எங்களுக்கு முக்கியமா இருக்கு. நடுப்புள்ளி தேட்டம் மறுதலை தான் எங்களுக்கு முக்கியம். சோ நாங்க பார்த்தோம்னு சொல்லிக்கலாம். இங்க பாருங்க எங்களுக்கு ஒரு முக்கோணி ABC பரப்பளவு, அதாவது முக்கோணி ABC ABC பரப்பளவு, இது இந்த பரப்பளவு கேட்கிறாங்க. யாருன்னு கேட்டா BCD பரப்பளவு 2 மடங்கு. முக்கோணி BCD பரப்பளவு எங்களுக்கு BCD பரப்பளவு, அதாவது என்ன சொல்லலாம்னு சொன்னா முக்கோணி ABC பரப்பளவு முக்கோணி BCD பரப்பளவு 2 மடங்கா. தரப்பட்ட தகவலை பயன்படுத்தி முக்கோணி CFG முக்கோணி BG பரப்பளவு, அதாவது CFG என்ற முக்கோணி பாருங்க CFG, அதாவது எங்களுக்கு C ரைட். ஓகே, இதுல வந்து F போட்டிருக்காங்க, இதுல G போட்டிருக்காங்க. அப்ப CFG இந்த முக்கோணிக்கும் BEG என்ற இந்த முக்கோணிக்கும் இடையிலான விகிதத்தை கருதினான். அவ பாருங்க என்ன சொல்லி சொன்னா எங்களுக்கு இந்த மொத்தமா இவருண்ட பரப்பளவை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சும்மா சரி. இப்ப எங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு சமன்பாடும் எங்களுக்கு தேவையில்லை நானே. அதாவது BCD என்ற பரப்பளவு வந்து A என்று வச்சுக்கணும். அப்ப BCD பரப்பளவு A என்று சொன்னா ABC பரப்பளவு எங்களுக்கு தெரியும். என்ன எங்களுக்கு ABC வந்து 2A இருக்குமே, 2 மடங்குன்னு சொல்றாங்க. அதாவது ABC பரப்பளவு BCD பரப்பளவு 2 மடங்கா. ஸோ 2A இருக்க போற. இனி நாங்க பார்ப்போம் என்ன மாதிரி வரப்போறேன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க
இவரை பாருங்க எங்களுக்கு இந்த பக்கம் சமனா. சமனான பக்கத்தை ஒரு குறுக்கோடு என்ன செய்யுங்க, அதாவது என்ன செய்யுங்க, முக்கோணி ஒண்ணு இந்த யாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புளினூடாக முக்கோணி ஒண்ணு இந்த யாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புளினூடாக பிரிதோர் பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுற நேர்கோடு ஏனைய இரண்டு பக்கங்களையும் இரு சம கூடும் என்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. அதான் நடுப்புளி தேட்டம் மாறுதலை. நடுப்புளி தேட்டம் என்ன சொல்லுங்க, முக்கோணி ஒன்று யாதானியும் ரெண்டு பக்கங்களின் நடுப்புலினூடாக வரையப்படுற நேர்கோடு மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அது இந்த அறவாசியம் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம், இவரை 2x வச்சோம்னு இவர் எக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா, அப்படி ரைட்டா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல பாருங்க என்ன நடக்க போன்னு சொன்னா எங்களுக்கு சிஎஃப்ஜி, அதாவது இந்த முக்கோணி பரப்பளவு கிடையாது விகிதத்தை கட்டு வச்சுக்காங்க பண்ணாங்க. சரிதானே? அப்ப இங்க பாருங்க இவர் இந்த பரப்பளவு, அதாவது இந்த பரப்பளவு சார்பா இந்த பரப்பளவை நாங்க காணப்படும், இந்த துண்டு பரப்பளையும் காணப்படும். மடியா கவனிச்சுக்கணும் என்ன மாதிரி காணப்படும். நேரடியாவே நான் என்ன செய்யணும் சொல்றேன், நேரடியாவே இந்த பரப்பளை நான் ஒரு ஞாபகம் வச்சிருக்க முக்கியமான விஷயம் தான். இப்ப பாருங்க இவருக்கும் உள்ள செங்குத்தூரம் வந்து எங்களுக்கு எச்சா இருக்க போற, இவருக்கும் உள்ள செங்குத்தூரம் வந்து எங்களுக்கு எச் தான். சரி, அதாவது என்ன எங்களுக்கு அதாவது நடுப்புளி தேட்டம் வந்ததால எங்களுக்கு என்ன இருக்க போற, எச்சா தான் இருக்க போற. அப்படின்னு சொன்னா இவர் இந்த பரப்பளவு சாம்பாடு ஒருக்கா போட்டுப்பாங்க என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி அரை தர ஏன் இவர் சரிவகமா இருக்க போற ரெண்டு என்ன பக்கங்கள் சமாந்திர பங்களை கூட்டுதா. அப்ப 2x எக்ஸ் எங்களுக்கு என்ன 3x இருக்க போற. தர செங்குத்தியரம் பாத்தீங்கன்னு எச்சா இருக்க போகுது. அப்ப இவர் பரப்பளவு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, அதாவது முன்னாடி 3 எக்ஸ் எச்சா இருக்க போகுது. அப்ப இவர் பரப்பளவு பாருங்க என்னது அரை தர, அது முக்கோணி இருந்ததால அடி வந்து எக்ஸ், தர செங்குத்தியரம் பாத்தீங்கன்னா எச்சா இருக்க போகுது. அப்ப இங்க பாருங்க இங்கேயும் அரை எக்ஸ் எச் இருக்குது, இங்கேயும் அரை எக்ஸ் எச் இருக்குது. அப்ப என்ன நடக்குது எங்களுக்கு, இவரின் பரப்பளவு போல இவரின் பரப்பளவு எங்களுக்கு என்ன 3 மடங்குன்றது எங்களுக்கு விளங்குது. அப்ப என்ன செய்யறோம், இந்த பரப்பளவோட இந்த பரப்பளவு கூட்டினா மொத்தம் 4 மடங்கு பரப்பளவு தான் எங்களுக்கு 4ஆ பிரிக்கக்கூடிய மாதிரி இருப்பேன். இவர் 1 மடங்குன்னு வச்சோம்னா அது இவரின் பரப்பளவு, இவர் 3 மடங்கு. அப்ப எங்களுக்கு 3 மடங்கு 4 மொத்தமா. அப்ப இந்த முக்கோணின பரப்பளவு இந்த 4ஆ பிரிச்சு ஒரு ஆள் தான் இவரா இருக்க போறார். அப்ப இந்த முக்கோணின பரப்பளவு எவ்வளவு எங்களுக்கு 2a வச்சிருக்கோம். அப்ப 2a இந்த 4ஆ பிரிச்ச ஒரு பங்குங்களுக்கு என்னவா இருக்க போற, இவர் வந்து எங்களுக்கு அதாவது என்ன 2a வந்து என்ன செய்ய போறீங்க 4ஆல பிரிக்க போறீங்க வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 2 இருக்கட்டும். அதே மாதிரி பாருங்க இவரும் அதே மாதிரி தானே பாருங்க எங்களுக்கு இங்க பாருங்க இவரும் என்ன இப்ப இந்த நடுப்புல தான மாறுதலின்படி இவருக்கு இவர் எங்களுக்கு என்ன 2 சமம் பிரிக்க வேண்டும் பாத்துக்கோம். அப்ப இங்க பாருங்க இவரும் ஏற்கனவே சமன் சொல்லியிருக்கானு. அப்ப என்ன விளங்குது எங்களுக்கு 2 பக்கங்களை யாதாயினும் 2 பக்கங்களின் நடுப்புலினூடாக வரையப்படுற நேர்கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அது எங்களுக்கு அறவாசியும் காணப்படும் என்று எங்களுக்கு விளங்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து நடுப்புலி தேட்டமா இருக்க போற, இவர் நடுப்புலி தேட்டம் மறுதலை. நடுப்புலி தேட்டம் மறுதலையில இருந்து இந்த பக்கம் சமண்டு வச்சு கொண்டு வரைக்கல நடுப்புலி தேட்டம் மாற. அப்ப பாத்தீங்கன்னா இந்த முக்கோணி ஒப்புட்டளவுல ஒரே மாதிரி முக்கோணியா. அப்ப என்ன நடக்க போகுது, இது இந்த பரப்பளவின் 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான் இவரா இருக்க போறேன். நான் இவரை வந்து 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு கண்டிடமா இல்லையா வைக்கிறவே. சோ இவர் என்ன பரப்பளவு ஏன்னு சொன்னா இவர் என்ன இருக்கும், a/4 இருக்க போற, a/4. அப்ப விகிதம் கேட்டு வச்சுக்கான் இவருக்கும், அதாவது இவர் என்ன விகிதம் பாத்தீங்கன்னு சொன்னா 2a/4, இவர் என்ன விகிதம் பாத்தீங்கன்னு சொன்னா a/4. அப்ப 4 சுருக்கப்படும், a சுருக்கப்படும். அப்ப என்ன இருக்க போறார் 2:1, அதாவது 2:1 என்ற வீதத்தில் எங்களுக்கு பிரிவட போறேன். விளங்கிக் கொள்ளுதா? அப்ப இது எங்களுக்கு அவ்வளவுதான், சின்ன ஒரு விஷயம் தான், கஷ்டமான விஷயம் எங்களுக்கு கிடையாது. ரைட். அப்ப அடுத்தது பார்க்க போறோம் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது என்ன 30வது கேள்வி. 2015 போய்கள் எங்களுக்கு என்ன பழைய சிலபஸ், அதாவது என்ன முந்தி வந்ததுல அந்த பழைய சிலபஸ் என்றது எங்களுக்கு வேற கதை. ஏன்னா பழைய சிலபஸா இருந்தாலும் கொஸ்டின் ஒன்றா தான் இருக்க போகுது. அந்த கொஸ்டின் டைப்பை மட்டும் தான் மாத்தி வச்சு நியூ சிலபஸ் போடுறாங்களே விட மற்றபடி எந்த ஒரு கவலையும் உனக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ சேம் கேள்வியும் உனக்கு வருவார். அப்ப அந்த டைம்ல வந்து 30 கேள்வி இருந்தது, இப்ப இந்த டைம்ல வந்து 25 கேள்வி ஆக்கிட்டாங்க. அப்ப இப்ப நாங்க பார்க்க போறோம் லாஸ்ட் 30வது கேள்வியை நாங்க பார்க்க போறோம். ரைட். அப்ப 30வது கேள்வி என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன சொல்றாருன்னு சொன்னா உருவில் உள்ள முக்கோணி ஏபிசியில், இவரை அழிச்சு கொள்றேன். உருவில் உள்ள முக்கோணி ஏபிசியில் வந்து அவட முக்கோணியை கறிக்கொள்வான் நானே ஏபிசி, முக்கோணி ஏபிசி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கோணி ஏபிசியில வந்து டிபி சமன் டிசியாக இருக்குமாறு ஏபி மீது இல்ல ஒரு புள்ளி டியை காண்பதற்கு தேவை. அதாவது என்ன சொன்னான்னு சொன்னா
டிபியும் டிசியும் சமனா. அப்ப டிபி என்ன பாத்தீங்கன்னா டிபி எங்க ஒருத்தர் டிபி இருக்க போது டிபியும் டிசியும் அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா பிகம சி என்ற என்ன நடக்க போங்களுக்கு டிபியும் டிசியும் சமனா இருக்கிற மாதிரி தான் டி எங்களுக்கு வர போற. அப்ப என்ன நடக்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு பில இருந்தும் சில இருந்தும் சம தூரத்துல அசைகின்ற புள்ளி தான் டி. ஏன் டி தான் எங்களுக்கு மிடில் பிரிக்கப்பட்டிருக்கேன் டிபி டிசின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப என்ன வழங்குன்னு சொன்னா ஆதாயம் என்ன ரெண்டு புள்ளியில இருந்து சமதூரத்துல அசைகின்ற புள்ளினோளுக்கு என்னவா இருக்க போற அந்த ரெண்டு புள்ளியை நினைக்கிற நேர்கோட்டின் இரு சமவெட்டு செங்குத்தா இருக்க போகுது. அப்ப என்ன செய்யப்படும் இரண்டு சமவெட்டு செங்குத்து கூற போறோம். அப்ப பியில வச்சு இங்க வெட்ட போறோம் இங்க வெட்ட போறோம், சியில வச்சு இங்க வெட்ட போறோம் இங்க வெட்ட போறோம். வெட்டி போட்டு இணைச்சோம்னு சொன்னா இவரான் எங்களுக்கு என்ன இந்த கோட்டை வந்து என்ன செய்ய ரெண்டு சமதுண்டா பிரிக்கிறோட செங்குத்துலையும் வெட்டுவேன், அதாவது இரு சமவெட்டு செங்குத்து. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற யாதாச்சும் ஒரு புள்ளியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பியில இருந்து அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நீளம் 10ன்னு சொன்னா அதே என்ன செய்யணும் சியில இருந்து அந்த புள்ளி அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே நீளம் 10 தான் இருப்பேன். அப்ப இவரான எங்களுக்கு என்ன பியிலையும் சியிலையும் இருந்து சமதுரத்தை இதுல இந்த நேர்கோட்டுல நீங்க எந்த ஒரு புள்ளியை எடுத்தாலும் சரி இங்கதான் நீங்க ஒரு புள்ளியை நீங்க எடுத்தாலும் சரி இங்க இருந்து பி நிலத்தை அளந்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து சி நிலத்தை அளக்கிறது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்க போகுது. அப்ப சொல்றாங்க டி என்ற புள்ளி என்ன எங்களுக்கு ஏபியை வெட்டணுமா. அப்ப இந்த கோடு வந்து எங்க வெட்டுது எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கார் டி என்ற புள்ளி. அப்ப அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிபி என்ற நீளமும் டிசி என்ற நீளம் சமனாக அமையுமாறு ஏபியில இருக்கிற புள்ளி. அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். ரைட். இந்த என்ன அமைப்பண்டு வரைகளை வந்து எங்களுக்கு 4 விஷயம் தான் இந்த அமைப்புல வந்து பார்ட் பண்ண அமைப்புல வந்து கதைக்கிறேன். ஒரு டைப் வந்து இவரா இருக்கவர், அதாவது முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புள்ளியில இருந்து சமுதிராசை என்ற புள்ளி நோளுக்கு, ஒரு புள்ளியில இருந்து சமுதிராசை என்ற புள்ளி நோளுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு அதாவது வட்டம், யாதாச்சும் ஒரு புள்ளியில இருந்து சமுதிரம். அதே மாதிரி ரெண்டு புள்ளிகள் இருந்து சமுதிராசை என்ற புள்ளி நோளுக்கு இரு சமவெட்டு செங்குத்து. அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா யாதாயினும் ஒரு நேர்கோடு, ஒரு கோட்டில இருந்து யாதாயினும் ஒரு நேர்கோட்டில இருந்து சமுதிராசை என்ற புள்ளி நோளுக்குன்னு சொன்னா அந்த கோட்டுக்கு சமாந்தரமான கோடுகள், அந்த கோட்டிற்கு சமாந்தரமான நேர்கோடுகளா இருப்ப. இந்த கோட்டுக்கு என்ன அவங்க சமதூரத்துல சேர்ந்த புள்ளி நோக்கு. அப்ப ஒரு கோடு, அடுத்த ரெண்டு கோட்டில இருந்து சமதூரத்துல சேர்ந்த புள்ளி நோக்கு. இந்த ரெண்டு கோட்டிலையுமே சமதூரத்துல இருக்கணும் புள்ளி நோக்கு. அப்படி என்று சொன்னா இந்த ரெண்டு கோட்டையும் ஆக்குற கோணத்தின் இரு சம கூறாக்கிய கீறி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க ஒரு 10 சென்டிமீட்டர் அளந்து எடுத்தீங்கன்னு சொன்னா அது இங்க எவ்வளவு நீளத்துல இருக்குதோ அதே மாதிரி, அதாவது செங்குத்துல அளக்கணுமா செங்குத்துல, அதே மாதிரி இங்கேயும் இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் செங்குத்து அடிச்சுக்கணும்னு சொன்னா இங்க இருந்து என்ன நிலம் இருக்குதோ அதே நிலம் தான் இங்கேயும் இருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப இந்த 4 விஷயத்தை பற்றி தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அமைப்புன்றதுல திரும்ப வாருவேன். விளங்கி கொள்ளுதா? அப்ப இவரான எங்களுக்கு என்ன சொன்னா 2015ஆம் ஆண்டுல இருக்கிற எங்கட மொத்தமாக வந்து பார்ட் 1ல ஏ பார்ட்ல இருக்கிற கேள்வின டோட்டல் 30 கேள்விக்குமான ஆன்சர்ஸா இருக்க போறேன். சோ மறக்காம என்ன செய்யுங்க, மற்ற வீடியோஸ் நீங்க பாக்கலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு பழைய வீடியோட லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் கொடுக்கும். சோ அந்த வீடியோக்களை நீங்க என்ன செய்ய பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு அந்த பூரணமா நீங்க என்ன செய்ய விளக்கத்தை பெற்று எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க அடுத்த பேப்பரை செய்ய போய்க்கல உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கி கொள்ளும். நீங்க ஒவ்வொரு பேப்பருமே நீங்க பார்க்கும்போது இதே மாதிரியே நீங்க என்ன செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்ஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்க்கான லிங்கும் இருப்பார். ஒருவேளை நீங்க என்ன செய்யுங்க இந்த பேப்பரை நீங்க செய்ய இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய டவுன்லோட் பண்ணி செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு பூரணமாக விளங்கி கொள்ளும். ஓகே, அப்ப see you guys. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறது முதல்ல என்ன செய்யணும் சொன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து எங்களோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும். ஸோ என்ன செய்யுங்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்துக்கலாம். பாய் PLAs.